அழகான ஒரு பசுமை நிறைந்த காட்டில் டிட்டு என்ற அமைதியான ஆமை வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் ஆற்றோரம் உலா சென்ற டிட்டுவுக்கு மின்னும் நீல நிறத்தில் ஒரு விசித்திரமான குடை கிடைத்தது. அதைத் தொட்ட மாத்திரத்தில் டிட்டு மெல்ல காற்றில் மிதக்கத் தொடங்கியது. அது ஒரு மாயக்குடை என்பதை உணர்ந்து டிட்டு ஆச்சரியப்பட்டது. அப்போது அங்கு வந்த குறும்புக்கார முயல் மிக்கி, மெதுவான ஆமைக்கு மேஜிக் குடை ஒரு கேடா என்று ஏளனமாக சிரித்து கிண்டல் செய்தது. ஆனால் டிட்டுவோ எதற்கும் கோபப்படாமல் அமைதி காத்தது. திடீரென்று வானம் இருண்டு பலத்த காற்றுடன் மழை பெய்யத் தொடங்கியபோது மரத்திலிருந்த ஒரு பறவைக்கூடு கீழே விழ பார்த்தது. அதைக் கண்ட மிக்கி முயல் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்த நிலையில் டிட்டு தன் மாயக்குடைய பயன்படுத்தி உயரே பறந்து சென்று விழவிருந்த கூட்டையும் அதிலிருந்த குஞ்சுகளையும் பாதுகாப்பாக தாங்கி பிடித்தது. மழை நின்ற பிறகு டிட்டுவின் வீரத்தையும் பேருபகாரத்தையும் கண்ட மிக்கி முயல் தன் தவறை உணர்ந்து தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டதுடன், வேகம் முக்கியமல்ல, ஆபத்து நேரத்தில் உதவும் மனமே உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டது. அன்று முதல் இருவரும் சிறந்த நண்பர்களாக காடு முழுவதும் சுற்றித் திரிந்தனர்.